டிட்டோஜா கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர், சுழல் முறை தலைவர், தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். வருகின்ற 30/9/2024 மற்றும் 1/10/2024 ஆகிய 2 நாட்களில் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக உறுதி செய்யப்பட்டு அதன் வகையில் அழைப்புதல்களை அளித்தோம். கடந்த திங்கட்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அதனை தெரிவித்தோம். அது தெரிவித்த பிறகு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வரிடம் அறிவிப்பை வெளிவிட்டு அரசாணை பற்றி விவாதம் செய்யப்பட்டு அதன் வகையில் எங்களை அழைத்து பேச இன்று அழைத்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களை அழைத்து பேசியமைக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் பணி சார்ந்த நிதி சார்ந்த கோரிக்கைகளாக 2ஆக பிரிக்கப்பட்டு இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பயன்படக்கூடிய 243 பற்றி விரிவாக விவாதம் செய்தோம், எடுத்து சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய பாதங்களை எடுத்து சொன்னோம். அதன் வகையில் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு நிதி சார்ந்த முதலமைச்சரிடம் தெரிவித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதோடு நிதி சார்ந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற பொழுது இந்த 5400 சம்பந்தமாக தரவூதியத்தை பற்றியும் அதே போன்ற பீலிட்டு முடித்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதே போல இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்று வரை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பணி சுமையை கருத்தில் கொண்டு அதை வழங்கினார்கள். அதே வழியில் வருகின்ற தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து அதற்கு நல்ல தீர்வை காண வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதோடு இன்றைய நிலையில் அமைச்சருடைய பேச்சுவார்த்தையும் இயக்குனர் பெருமக்களுடைய அணுகுமுறையும் செயலாளர்களுடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருந்தது. அதோடு இன்னொரு கருத்தையும் நாம் சொல்லுகின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க செல்வதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். நம்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறையில் நமக்கு நிதி அளிப்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கின்றது. அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் கூட்டமைப்பு எப்பொழுதும் கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய சங்கம் அல்ல. இதில் மாணவர்களுடைய கல்வி நிலையிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோட அரசு இன்னைக்கு நிதி நிலையில் எவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பாரத பிரதமர் அவர்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதியை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் அவர்களை நம்பி இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்கள் தான் வழி காட்ட வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டுகின்ற 243 என்ற இந்த அரசாணையை ரத்து செய்வது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் கருணையோடு பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் மத்திய அரசினுடைய நிதியை பெற்று எங்களுக்கு நிதி சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். போராட்டத்தினுடைய இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனையின் அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை அளிப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய பிரதான கோரிக்கை அரசாணை 243 ரத்து செய்யறது இல்ல, அது ஒத்தி வச்சிருக்கிறோம். கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம், தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறோம். கண்டிப்பா உயர்மட்ட குழு கூடுவோம், மறுபடியும்
அரசு நிதியை நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி கொடுக்கலன்னா டிடோஜாக்கின் சார்பாக அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். நிதி வரலன்றது எங்களுக்கும் தெரியும். நிதி தரலன்றது எங்களுக்கே தெரியுது. இப்ப இந்த சமக்கரா திட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பல திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு உண்டான நிதியை கொடுக்கல. ஆசிரியர்களுக்கு உண்டான SSA திட்டத்துல சம்பளமே இல்லாம இன்னைக்கு ஆசிரியர்கள் பணி செய்யக்கூடிய வேலை இருக்கு. கோரிக்கைகளை ரெண்டு விஷயமா பிரிச்சிருக்கோம். நிதி சார்ந்த கோரிக்கை, நிதி சார்ந்த கோரிக்கைகள் எப்படிங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு 10 ஆண்டு காலமா போராடிட்டே இருந்தோம். எங்களை அழைச்சே பேசாம இருந்த ஒரு அரசு இப்ப நாங்க போராட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அழைச்சு பேசுறாங்க. இந்த முறை எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. அரசாணை 243 நிச்சயமாக ரத்து செய்யப்படும். அதற்கான திருத்தங்கள் பாதிப்பு இல்லாம வெளிவருன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படிங்க? அதாவது அது ஒரு விரிவான அறிக்கை. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே முதல்வரிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. இந்த பேச்சுவார்த்தையுடைய தன்மையை உடனே முதல்வருக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார் அமைச்சர். இந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவலை இன்றைய நிலையிலே கொண்டு போய் சேர்த்ததனுடைய அடிப்படையிலும் இதற்கான நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 243 நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்றால் பெரும்பான்மையான ஆசிரியருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு சம்பந்தமாக அமைச்சிருக்க குழு ஒரு மாத காலத்திற்குள்ளாக அழைக்காத சங்கங்களையும் அழைத்து பேசி அதற்கான தீர்வு காணப்படும் விரைவில் எட்டுவதாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் உறுதியளித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு முன்னேற்றமாக கருதுகிறோம். ஏன்னா ஒரு 15 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடைநிலை ஆசிரியருடைய பிரச்சனை மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும் என்ற உறுதியினையும் இந்த பேச்சுவார்த்தையிலே உறுதி பெற்றிருக்கு. நன்றி. சமக்கரா நல்லா இருக்கு. என்ன நில்லுங்க. சங்கர்ண்ணா சரி, நீங்க சொன்னாதான் போகணும். சரி சரி சரி, ரொம்ப நன்றி.